சற்றுமுன் வெளியான தகவல். சொந்த தொழில் தொடங்க அருமையான வாய்ப்பு. 10 லட்சம் தரும் தமிழக அரசு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க. இந்தியாவில் பெண்களுக்கு அதிகமான நிதி உதவி திட்டங்களை செயல்பாட்டில் உள்ளது. அந்த வகையில் தமிழகத்திலும் மகளிர் உரிமை தொகைக்காக இலவச பேருந்து பயணம் என்று பல்வேறு திட்டங்களை உள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புறங்களில் பெண்கள் பொருளாதார ரீதியாக தற்சார்பு பெற்று தொழில் முனைவோராக வளர வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு கடனுதவியானது திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் இயங்கும் இந்த திட்டத்தின் மூலம் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு அவர்கள் புதிய தொழில் தொடங்கவோ அல்லது ஏற்கனவே உள்ள தொழிலை விரிவுபடுத்தவோ ரூபாய் 10 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் மக்கள் மிகவும் ஆர்வமுடன் இந்த விண்ணப்பத்திற்கு காத்திருக்கின்றனர். அதாவது சுய உதவி குழுக்களுக்கு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் வழக்கமான கடன் இணைப்பு திட்டங்களை ஒரு சில பெரிய தொழில்களுக்கு போதுமானதாக இருப்பதில்லை. இந்த குறையை போக்கி வேளாண்மை சார்ந்த தொழில்கள், உணவு பதப்படுத்துதல், உற்பத்தி, சேவை மற்றும் வியாபாரம் போன்ற பல்வேறு துறைகளில் பெண்களை கால் பதிக்க இந்த திட்டமானது வழிவகை செய்திருக்கிறது. இந்த திட்டத்தை வங்கியில் பெற்ற கடனை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தும் பெண்களுக்கு ரூபாய் 1.5 லட்சம் வரையிலான நிலுவை கடனுக்கு வட்டியில் 2% மானியமாக வழங்கப்படும். வங்கிகள் வசூலிக்கும் கடன் உத்தரவாத கட்டணத்தையும் தகுதியுள்ள பயனாளிகள் திரும்ப பெறலாம். ரூபாய் 5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு 5 ஆண்டுகள் வரை இந்த கட்டணத்தை அரசு திரும்ப வழங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் வரை எந்தவிதமான பிணையும் இல்லாமல் கடன் பெற முடியும் என்பது இதன் மிகப்பெரிய பலமாகும். சரி, இப்பொழுது யார் யாருக்கு கடன் கிடைக்கும் என்பது இங்கே பார்ப்போம். விண்ணப்பதாரர் 21 வயதுக்கு மேற்பட்ட கிராமப்புற சுய உதவி குழுவின் உறுப்பினராக இருக்க வேண்டும். அந்த சுய உதவி குழு தொடங்கப்பட்டு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்க வேண்டும். குழு ஏற்கனவே ஒரு வங்கி கடனை பெற்று அதை வெற்றிகரமாக திருப்பி செலுத்தியிருக்க வேண்டும். கடன் பெறும் நபர் அந்த குழுவின் குறைந்தது 2 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும். அடுத்ததாக விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது வேளாண்மை சார்ந்த தொழில்களுக்கு ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை மற்றும் வங்கி பாஸ்புக் நகல் அவசியம். அதே சமயம் சுய உதவி குழுவின் தீவிரமான உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஆதாரம் மற்றும் விற்பனையாளர் குறித்த விவரங்கள் அவசியம். அடுத்தது பிற தொழில்களுக்கு 3, அதாவது உற்பத்தி, சேவை, வியாபாரம், ஆதார், ரேஷன், வங்கி பாஸ்புக் மற்றும் பேன் அட்டை நகல், தொழில் பதிவு சான்றிதழ், உதயம், FSSAI, GST மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்களுக்கான கொட்டேஷன் ஆகியவை அவசியம். அடுத்ததாக விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். தகுதியுள்ள சுய உதவி குழு உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் உள்ள ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு, அதாவது PLF என சொல்லப்படும், இது வட்டார அளவிலான கூட்டமைப்பு, சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர்கள் அல்லது தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கி கிளையை நேரடியாகவே அணுகி
இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த திட்டமானது தமிழ்நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பெண்களின் தொழில் கனவை நனவாக்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குகிறது. இந்த திட்டமானது இந்த திட்டம் உங்களுக்கு மிகவும் உதவியாக என்று இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அடுத்த செய்தி என்னவென்றால், வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது. வருகிறது புதிய சட்டம். அதாவது இந்தியா முழுவதும் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கும் வீட்டு வரும் உரிமையாளர்களுக்கும் இடையே எப்போதும் சண்டை இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக சென்னை, மும்பை, பெங்களூரு போன்ற பெரு நகரங்களில் வாடகை வீடு கிடைப்பது மிகவும் சிரமம். அந்த வகையில் அப்படி கிடைத்தாலும் பல்வேறு சிரமங்கள் ஏற்படும். சமீப காலமாக கர்நாடகாவில், குறிப்பாக பெங்களூரு போன்ற தெரு நகரங்களில் வீட்டு உரிமையாளர்களுக்கும் வாடகைதாரர்களுக்கும் இடையே மோதல் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் இதனை சரி செய்யவும் வீட்டு வாடகை முறைப்படுத்தவும் கர்நாடகா மாநில அரசு 1999ஆம் ஆண்டில் கர்நாடகா வாடகை கட்டுப்பாட்டு சட்டத்தில் ஒரு சில அதிரடி திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. இந்த புதிய திருத்தங்களின்படி விதிகளை மீறுவோருக்கு விதிக்கப்படும் அபராதம் 10 மடங்கு வரை கடுமையாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் புதிய சட்ட திருத்தத்தின் மிக முக்கிய அம்சமே அபராத தொகைகள் பெருமளவு உயர்த்தப்பட்டிருப்பதான். உதாரணமாக, வீட்டு உரிமையாளரின் எழுத்துப்பூர்வ அனுமதி இல்லாமல் வாடகைக்கு எடுத்த வீட்டை வேறு ஒருவருக்கு உள் வாடகைக்கு விடும் வாடகைதாரர்களுக்கு தற்போதைய அபராதம் தொகையான ரூபாய் 5,00,000 50,000 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. உள் வாடகைக்கு விடுவதை அறிந்தும் அதனை அனுமதிக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கான அபராத தொகை ரூபாய் 3,000 30,000 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பதிவு செய்யாமல் செயல்படும் சொத்து புரோக்கர்கள் மற்றும் இடைத்தரகர்களை கட்டுப்படுத்தவும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவின்படி 20 கீழ் பதிவு செய்ய தவறும் புரோக்கர்களுக்கு நாள் ஒன்றுக்கு விதிக்கப்படும் அபராதம் 2,000 இருந்து 25,000 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆகையால் வாடகை ஒப்பந்தங்களில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் ஆவணங்கள் இல்லாத முறைசாரா ஒப்பந்தங்களை குறைக்கவும் பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் அனைத்து வாடகை ஒப்பந்தங்களையும் பதிவு செய்வதற்கான ஒரு பிரத்யேக ஆன்லைன் போர்ட்டல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் இந்த சட்டம் வாடகைதாரர்கள் மற்றும் குறுவை காலம் வீட்டு உரிமையாளர்களின் நலன்களையும் பாதுகாக்கும் வகையில் சமநிலையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதே போல் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை ப்ராடக்டை வாங்கிக்கலாம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.